ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சௌந்தரிய லகரியில் அம்பாளுடைய கூந்தலுடைய அழகை 43வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். போன ஸ்லோகத்தில் கிரீடத்தை பார்த்தோம். இன்னைக்கு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கூந்தல் அழகு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு படமும் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். பார்க்கலாம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது. धुनोतुध्वान्तम् न स्तुलितदलितेन्दीवरवनम् घनस्निग्धश्लक्ष्णम् चिकुरनिकुरुम्बम् तव शिवे यदीयम् सौरभ्यम् सहजमुपलब्धुम् सुमनसो वसन्त्यस्मिन् मन्ये वलमथनवाटी विटपिना धुनोतु ध्वान्तं न स्तुलितदलितेन्दीवरवनं घनस्निग्धश्लक्ष्णं चिकुरनिकुरुम्भं तव शिवे यदीयं सौरभ्यं सहजमुपलब्धुं सुमनसो वसन्त्यस्मिन् मन्ये वलमथनवाटी विटपिनाम्. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு இதுவு. நம்ம இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம். அதில் அம்பாளுக்கு இந்த பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு ராஜாவுக்கு ஒரு பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலில் மனமுண்டா அல்லது வாசனையாதி திரவியங்களை பூசிக்கொள்வதால் மனமுண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு தான் அந்த நாகேஸ்வரர் சிவாஜி கணேசனை அந்த கோவிலில் போய் பார்ப்பார். அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் கடைசியில் இயற்கையான மனம்தான் என்று அவர் இறையனார் அப்படின்ற ஒருத்தர் ஒரு பாடலை எழுதி கொடுப்பார். கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சிறையன் தும்பி காமம் செப்பாது கண்டத மொழியுமோ மழிலிய நெளிய நெற்பின் கழிலிய நன்பும் நீயறியும் பூவே அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுப்பார். அந்த ஸ்லோகத்துக்கு சமமான ஒரு ஸ்லோகம், அதற்கு பிரமாணம் எடுக்கணும்னா இதுதான். சிவானந்த லகரியில் 43வது ஸ்லோகம். அதில் அம்பாளுக்கு எப்படி இயற்கையாகவே அந்த கூந்தலில் மனமுண்டு என்று அழகாக காட்டுறாங்க. இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒவ்வொன்றா முதல்ல பார்க்கலாம். இதோடைய கேஷ வர்ணனையில் சர்வஜயத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லோகம். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தை இறைனாரும் தருமிக்கு இந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுத்து அவரும் ஜெயம் பெற்றார். நம்ம அதில் நாகேஷனை ஒரு ஜோக்கராக பார்க்குறோம். ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு கவி எழுதிய இந்த ஸ்லோகத்தினால் நாம் பாராயணம் செய்தால் சர்வத்தையும் நாம் ஜெயித்து விடலாம் என்பது திண்ணம். இதுதான் இந்த சௌந்தரியலகரியுடைய பலன். இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம். சிவே முதல் வார்த்தை நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. எங்கள் செகண்ட் லைனில் கீழே இருக்க பாருங்கள். சிவே, நான் இங்கே ஆரோ மார்க்கில் காமிக்கிறேன். சிவே, சிவே என்றால் பரமசிவனின் பத்தினியே. துளித தலிதேந்திரி இந்திரவரம், இந்திரவரம் வனம். ரொம்ப அது ஒரே லைனு. நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். துளித்த தலிதேந்திர இந்திரவனம் அப்படின்னு இருக்கு. துளித்த அப்படின்னா ஸ்ப்ரவுட்டான, அதாவது புதிதாக மலர்ந்த கருணைதல், காயாம்பூன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், தமிழ்லையும் சொல்லுவாங்க காயாம்பூன்றது இருக்குது. காட்டுப்பூ போல் பிரகாசிக்கின்றது. அது என்னன்னா அம்பாளுடைய அந்த கூந்தலானது கரும் நெய் காயாம்பூ போல காட்டில் அப்படியே ஒரு காடு முழுக்க காயாம்பூ பூத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல பிரகாசிக்கின்றது. அதற்கு நடுவே கணஷ் லிக்தஷ் லக்ஷ்ணம். ஓகேங்களா? கணஷ் நிக்தஷ் லக்ஷ்ணம் எங்கே இருக்குது? செகண்ட் லைனில் ஃபஸ்ட் இதுலேயே இருக்குது பாருங்கள். அடர்ந்த வழவழப்பான, ஏன் வழவழப்பாக இருக்குன்னா அம்பாள் அதில் நெய் இது பண்ணியிருக்கா, எண்ணெய் போட்டிருக்கா. ஓகேங்களா? தேங்காய் தடவி இருப்பாங்க. அப்போ அம்பாளுடைய அந்த கூந்தல் எப்படி இருக்குன்னா கணஷ் ஸ்னிக்தம், ஸ்னிக்தம்னா ஒட்டுறது,
கணம்னா ரொம்ப அடர்த்தியான வழுவழுப்பான, ஸ்லக்ஷ்ணம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கிறது. நம்மளுடைய இதுவுக்கே ஏகப்பட்ட ஏதேதோ வாசனையாத பொருள் எல்லாம் போடுறாங்க. இங்கே அம்பாள் உலகத்து நாயகி ஜெகஜனனியோடைய கூந்தல் எப்படி இருக்கும்? அப்போ மிருதுவாக இருக்கின்றது, அப்படியே சாஃப்டாக இருக்குது. கணஸ்லிக்ஸ்லக்ஷ்ணம் கூந்தலானது தவம் உன்னுடைய. அப்போ தவ சிவே உன்னுடைய பரம சிவ பத்தினியே, உன்னுடைய கருணல் காயாம்பூ போல் காட்டில் பிரகாசிக்கக்கூடிய உன் கருத்த அந்த கூந்தலானது அது எப்படி உள்ளதென்றால் அடர்த்தியானது, வழவழப்பானது, எண்ணெய் இட்டு உள்ளதால் மெதுவாக சாஃப்டாக இருக்குது. அந்த கூந்தலில் எப்படி இருக்குது? சிக்குர நிக்குறும்பம். பியூட்டிஃபுல்லான வார்த்தை, சிக்குர நிக்குறும்பம். அழகாக போட்டிருக்காரு பாருங்க செகண்ட் லைனில். சங்கர பாதல் மாதிரி வர்ணிக்கிறது யாருமே பண்ண முடியாது. என்ன சுவாமி, ஒரு சன்னியாசி இப்படிலாம் வர்ணிக்கலாமான்னு கேட்கலாம். வர்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அம்மாவை நம்ம தானே வர்ணிக்க முடியும், வேறு யார் வர்ணிக்க முடியும்? அதுவும் ஜெகஜனனியை எப்படி வர்ணிக்கலாம்? காஞ்சி பெரியவா சொல்லுவார், ராசக்கிரீடையும் சௌந்தரிய லகரியில் இருக்கிற சங்கர பகவத்பாதாளுடைய அந்த ஸ்லோகத்தையும் படிக்கும்போது காமம் என்ற எண்ணமே மறைந்து விட்டு நாம் அனைத்து பெண்களையும் அன்னையாராக நாம் லோக ஜனனியாக பார்வை மாறிவிடும் என்பார். எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. சிக்குர நிக்குறும்பம், அந்த கேஷ பாரம், அந்த கூந்தலுடைய அழகு ரொம்ப வெயிட்டாக இருக்கான். ஏன்னா எண்ணெய் வேற போட்டிருக்கா, வழுவழுப்பாக வேற இருக்குது, மிருதுவான அந்த இது. அதை எடுத்து அப்படி முன்னாடி விடுறா. இன்னைக்கு கூட நீங்கள் அந்த அழகை பார்க்கணுன்னா நம்ம கபாலிக்கிட்டு தான் போகணும். கற்பகாம்பாள் அப்படி வரும்போது அவளுடைய அந்த கூந்தலுடைய அழகு இருக்குது பாருங்க, அவ்வளவு அழகாக இருக்கும். நான் அடியேனுக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், வேற எங்கன்னா கூட இருக்கலாம், ஆனால் நான் மயிலாப்பூர்காரன், அதனால் எனக்கு அந்த கற்பகாம்பாளுடைய அழகும் கபாலீஸ்வரருடைய அழகும் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கே அம்பாலை சங்கர பகவத்பாதால் சொல்கிறாங்க, அந்த கூந்தல் அப்படியே முன்னாடி போட்டுட்டு அம்பாலை அப்படி வரும்போது சிக்குரணி குறும்பம் கேஷம், அந்த தலையிலிருந்து பாரம் அப்படியே கால் வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை நான் எடுத்தேன். பாருங்கள், காலுக்கு கீழவும் அந்த கூந்தல் இருக்குது, அப்படியே பெருசாக இருக்குது. நக எங்களுடைய துவாந்தம், எங்கள் இந்த கூந்தலும் உன்னுடைய அழகையும் நாங்கள் எப்படி எதற்காக பார்க்க வேண்டும் என்றால், அந்த கருத்த கூந்தலை பார்க்கும்போது எங்களுடைய அக இருளெல்லாம் மறைகின்றதம்மா. அதனால தான் இன்றைக்கும் கற்பகாம்பாளுக்கு அவ்வளோ அழகாக அந்த ஜடை வைப்பாங்க. அந்த ஜடை வைக்கிறது அம்பாளுக்கு காரணம் நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்குவதற்காக. அந்த அஞ்ஞானம்ன்றது அந்த கருத்த கூந்தலுக்கு ஒரு உபமானம். கணஸ் துவாந்தம் துனோது, எங்களுடைய அகையிருள் எல்லாம் போக்கட்டும், போக்கப்படட்டும். ததீயம் எதீயம், மன்னிக்கணும், எதீயம். எதீயம்ன்றது எங்கே இருக்கு? 3வது லைனில் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எதீயம், அதில் சகஜ இயற்கையாக, சௌரபியம் வாசனை, சௌரபியம்னா வாசனை, ஓகேங்களா? எதீயம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் இருக்கு, நீங்க மாத்திக்கோங்க. எதீயம் சகஜம் சௌரபியம் உபலப்தும், இது இயற்கையான வாசனையோடு கூடிய கூந்தலாய் இருப்பதால் அது பல மதன பலஸ்ய ஹரி இந்திரஸ்ய, பலம்னா இந்த இடத்துல இந்திரன் அர்த்தம். இந்திரனுடைய வாட்டி விட்டபினாம், இந்திரனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கல்பக விருட்சம். இந்திரனுடைய தோட்டத்தில் தான் அந்த கல்பக விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்குது, எதை கேட்டாலும் கொடுக்குமல்ல. அந்த விருட்சம், அதில் பூத்து குலுங்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் இங்கே இயற்கையாக அம்பாளுடைய அந்த கூந்தலில் இருந்து வருகின்றதாம். சுமனசோ, சுமனசகனா இதில் 2 விதமான மீனிங் எடுத்துக்கலாம். சுமனசர் என்றால் ஒன்று தேவலோக ஸ்திரீகள்னு சொல்லுவாங்க, சுமனசக அப்படின்னு ஒரு சுவாமிக்கே பேர் இருக்கு, சுமனசானந்தா அப்படி சொல்லுவாங்க. சுமனசக என்றால் சுமனசகன்னா நன்றாக மனத்தை உடைய, அதாவது தேவலோக கன்னிகள் என்று பெயர். இன்னொரு விதத்தில் வித்வான்கள், பெரிய ஸ்காலர்ஸுங்களுக்கெல்லாம் கூட சுமனசக அப்படின்வாங்க, அதாவது நல்ல மனத்தை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தேவலோக கன்னிகளும் வித்வான்களும் கூட உன்னுடைய இயற்கையான அந்த கூந்தலின் மனத்தை கண்டு அஸ்மின், அந்த கேஷாத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வாசனையினால் வசந்தக வசிக்கின்றார்கள் என்று
நினைக்கின்றேன். அப்ப உன்னுடைய கேசத்தின் மனத்திலிருந்து தான் இந்த நல்ல உள்ளத்தை கொண்ட வித்வான்களும் தேவலோக ஸ்திரீகளும், எப்படி வேணா வச்சுக்கோங்க, நான் அதுக்காக ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன், அவர்களும் இந்த மனத்தை அனுபவிக்க, அதாவது உன்னுடைய கூந்தலிலிருந்து வரக்கூடிய அந்த மனத்தை அனுபவிக்கவும் உன்னுடைய அழகில் திளைக்கவும் அவர்களே ஆசைப்படுகின்றார்கள். தேவலோக ஸ்திரீகளும் ஆசைப்படுகின்றார்கள், வித்வான்களும் ஆசைப்படுகின்றார்கள். நானும் அம்மா அப்படின்ற மாதிரி உன்னுடைய கூந்தலை எப்படி நான் வர்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கில் போடுறாரு அவர். அப்போ தேவலோக ஸ்திரீகளும் வித்வான்களுமே உன்னுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய கல்பக விருஷத்திலிருந்து வரக்கூடிய மனம் போன்று உன்னுடைய கூந்தலிலிருந்து இயற்கையாக வரக்கூடிய அந்த மனத்தினால் அகையிருளை போக்கி ஆத்ம ஒளி எழுப்ப அந்த உன்னுடைய இந்த கோலம் எங்களுக்கு உறுதுணை புரிகின்றது. அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய கூந்தலை நாங்கள் எப்படி அம்மா வர்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள். ஓகேங்களா? இதோடைய அன்வயத்தை பார்க்கலாம். ஏ சிவே துளித தலிதேந்திரி வரவனம் கணஸ்லிக்த லக்ஷ்ணம் தவ சிக்குர நிகுரும்பம் ந துவாந்தம் துனோது. இது ஒரு சென்டென்ஸ். யதீயம் சகஜ சௌரபியம் உபலப்தும் ஆஸ்மின் வலமதன வாட்டி விட்டபினாம் சுமனசக வசந்தி மன்யே. இப்படி பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்லோகத்துக்கு சமமாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஸ்லோகம், அம்பாளுடைய கூந்தலை பார்த்து அந்த கரும் கூந்தலை பார்க்கும்போது நம்மளுடைய அக இருளெல்லாம் நீங்குகின்றது. அப்போ அதற்கு சமமான ஒரு வார்த்தை எங்கே இருக்குன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா அக்ஞாந்த்வத்வாந்த தீபிகா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஆபாலகோப விகிதா அந்த இடத்துல வருது, அது ஒன்று. அதே போல் சம்பகாச்சோக புன்னாக சௌகந்திகல சத்கச்சா. அப்போ சம்பகம் என இந்திரனுடைய இருக்கக்கூடிய அந்த கல்பக விருட்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த பூக்களின் மனம் உன்னுடைய கூந்தலில் இயற்கையாக வீசுகின்றதுன்னு இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை எங்கே இருக்குன்னா சம்பகாச்சோக புன்னாக சௌகந்திகல சத்கச்சா. சம்பக வண்ணம் எங்கே இருக்குது? இந்திரனுடைய தோட்டத்தில் இருக்குது. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்களின் மனம் உன்னுடைய கூந்தலில் இயற்கையாக வருகின்றது. இன்னொன்று, அந்த அடர்த்தியான அந்த கூந்தலில் நீலோத்பலம் எனப்படும் அந்த அது என்ன சொன்னேன், அந்த இதுவுக்கு ஒரு இது சொன்னேனே, கருணை காயாம்பூன்னுவாங்க. அந்த காயாம்பூ அம்பாளுடைய கூந்தலில் அடர்த்தியாக உள்ளது. அப்போ கருணை கூந்தல் உடையவள், அந்த நீலோத்பலம் உடையவள். அப்போ அதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நீலச்சிக்குரா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? நீலச்சிக்குரானா நீலப்பூவை அடைந்தவளை உடையவளை அப்படின்னு இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து சௌந்தரலகரிக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதற்கு லக்ஷ்மிதரர் எப்படி வியாக்கியானம் பண்ணுறாருன்னா, இது ஒரு பெரிய வியாக்கியானம். நான் சின்னதாக அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். துனோது அப்படின்னா அபனுதது அப்படின்றாரு. துவாந்தம் அப்படின்னா அந்தஸ்திமிரம், நம்முடைய இருட்டை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவள். ந அஸ்மாகம் துலித தலிதேந்திரி இந்திரிய வரம் அப்படின்னா துலிதம் சதிருஷி கிருதம் தலிதம் பின்னம் அப்படின்னு பிரிச்சுடுறாரு. சிவனே உன்னுடைய கரும் கூந்தலில் மலர்ந்த நீலோத்பல மலர்களை காட்டு போல் இங்கே அடர்த்தியாக உள்ளது. அதில் மென்மையாகவும் வரும் வாசம் வீசக்கூடிய உன்னுடைய அந்த கூந்தலை பார்க்கும்போது, இங்கே சிவன் சொன்னது அம்பால, சிவனின் பத்தினியேன்னதுக்கு சிவேன்னு சொல்கிறாங்க. அப்போ கற்பக மரங்களிலிருந்துள்ள பூக்களையும் அந்த மலரின் வாசமும் உன்னுடைய கூந்தலில் இருந்து இயற்கையாக வருகின்றது. இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால், இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்களும் அந்த தேவிகளும் பெரிய பண்டிதர்களும் கூட
உன் கூந்தலை வர்ணிக்க முடியாத போது நான் எப்படி வர்ணித்து உன்னுடைய கூந்தலை செய்ய முடியும் என்று கேட்பது போல் உள்ளது. இந்த ஸ்லோகத்துக்கு அருணாமோதினி அப்படின்றவர் ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் பண்ணும்போது இல்லை ஒரு மந்திர ரீதியாக சில மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி க்ஷரோ சிவே ஸ்வாஹா அப்படின்ற மந்திரம்லாம் இதில் இருக்குது. ஆம் ஹ்ரூம் பௌம் சௌம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இதுக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய அந்த நிறைய அதில் வந்து நீங்கள் டீப்பாக ரிசர்ச் பண்ணணுன்றவங்க ஆனந்தகிரியோடைய டீக்காவையும் நீங்கள் பார்த்து படிக்கலாம். அதே போல் இந்த ஸ்லோகத்திற்கெல்லாம் கோபால யதீந்திர சுந்தரி அப்படின்றவங்க ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதில் அம்பாளுடைய அந்த இயற்கையான அந்த கூந்தலின் மனத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிறேன். அஸ்மின் சிக்குர நிகுரும்பே வசந்தி வாசம் குர்வந்தி. அது எப்படி இருக்குன்னா, வானவர்கள் உலகத்து பூக்களே கேச முடியாமல் இருக்கும்போது அவர் வந்து எல்லாமே வந்து பெருமாளாக பார்க்குறார். இந்த சௌந்தரியலகரிக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பெருமாளா மீன்ஸ் கண்ணனம்பிரானுக்காக பாடிய பாடல்களாக அவர் அழகாக அந்த ஆனந்த லகரி அப்படின்ற அந்த வியாக்கியானத்தில் அவர் காமிக்கிறார் கோபால யதீந்திரர். அதில் சொல்லும்போது சொல்கிறார், வானவர்களெல்லாம் பூமாரி சூட குருகுலத்தில் இருக்கும் நீ நறுமணத்தை கற்க வந்த மாணவர்கள் போல அப்படின்றார். ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன். குழந்தைங்கள்லாம் வந்து இந்த குருகுலத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக போகும். ஆனால் தன்னுள் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார்ல, எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி ஆர் த பர்ஃபெக்ஷன் விச் இஸ் ஆல்ரெடி வித்தின் அஸ் அப்படின்றார். அதே போல் தன்னுள் இருக்கக்கூடிய சக்திகளை தூண்டி அதன் மூலம் கற்றுதல் கற்பிக்கப்படுகின்றது. அதே போல இங்கே உன் கூந்தலில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மனத்தை இந்த கவிகளே சொல்ல முடியாத போதும் வானத்து தேவதேவியர்களும் ஆச்சரியப்படும் போதும் நான் எப்படி அம்மா உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த வியாக்கியானத்தை எழுதியிருக்காரு. அதில் அம்பாளுடைய ஃபேஸ் அந்த முகமண்டலம் எப்படி இருக்குன்னா தாமரை மாதிரி இருக்குன்றார். அதனால தானே இந்த தாமரைன்றது வந்து விசிஷ்டாத்வைதத்தில் ஒரு பெரிய ஒரு பேக்போன். ஏன்னா அந்த ஒரு கப்பியாசம் புண்டரீகாட்சம் ஏவம் அக்ஷினி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கம் பிபதீதி கப்பியாசகன்னு சொல்லி தான் ராமானுஜர் எம்பெருமானார் வியாக்கியானம் பண்ணியிருப்பார். அப்போ பெருமாளுடைய அந்த முகமண்டலமும் தாமரை, கண்ணும் தாமரை, வாயும் தாமரை, கையும் தாமரை, பாதமும் தாமரை, அவனே ஒரு தாமரை. அதனால்தான் அவனுக்கு கமலக்கண்ணன் கமலலோச்சனன் என்று பெயர். அப்போ அம்பாளுடைய முகமும் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அம்பாளுடைய முகமும் பார்த்தீங்கன்னா தாமரை, கையிலையும் தாமரை. அதனால தான் இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணேன். அம்பாளுடைய முகமும் தாமரை, கையும் தாமரை, அவள் அணிந்திருக்கக்கூடிய மாலையும் தாமரை, அவள் இருக்கக்கூடிய அந்த பீഠமும் தாமரை. அப்படி அமர்ந்திருக்கின்றாள். அதனால் இங்கே அம்பாளை வந்து ரொம்ப அற்புதமாக இங்கே காமிக்கிறாங்க. இதோடைய யந்திரம் ஸ்ரீ, இந்த யந்திரமும் இந்த பட்டமும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. தாயே மலர்ந்த கருங்குவளை என்னும் நீலோத்பலம், மலர்ந்த காடு போன்றது, நெருக்கமானது, மிருதுவானது, வழவழப்பானது. உன் கேசத்தின் அழகை எங்களின் அறியாமை இருளை நீக்கட்டும். உன் கேசத்தின் இயற்கை மனத்தை தானும் அடைய எண்ணி இந்திரனுடைய நந்தவனத்து மலர்கள் உன் கூந்தலை அலங்கரிக்கின்றனவோ என்று கேட்பது போல் உள்ளது. வித்வான்களே உன்னை பற்றி வாயார பாட வாயடைத்து நிற்கும்பொழுது நான் எப்படி அம்மா உன்னை பாட முடியும் அப்படின்னு கேட்குறதா இந்த ஸ்லோகம் இருக்குது. ஃபர்தராக நம்ம அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.